டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுக்கு தயாராகும் வணக்கம். நான் இந்த வீடியோ என்ன பார்க்குறேன்னா, குரூப் 4 அப்ளை பண்ணும்போது நம்ம எப்படிலாம் கவனமாக அப்ளை பண்ணணும், எந்தெந்த இதெல்லாம் நம்ம கரெக்டாக அப்ளை பண்ணணும், அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா 30/1/2024 வந்துச்சு. அன்றிலேருந்து ஆன்லைன் அப்ளை பண்ணலாம். கடைசி நாள் வந்து பார்த்திங்கன்னா 28/2/2024 நைட்டு வரலாம் வந்து உங்களுக்கு முடிஞ்சிடும். இதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நாட்கள் முடிஞ்ச உடனே உங்களுக்கு வந்து அப்ளிகேஷனில் வந்து திருத்தத்துக்காக ஓப்பன் பண்ணுவாங்க. எப்போனா 4/3/2024 6ஆம் தேதி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகும். அப்போஸ் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதனா தவறு பண்ணியிருந்தோம்னா அந்த தவறை வந்து நம்ம சரி பண்ணலாம் சொல்கிறாங்க. எக்ஸாம் வந்து 9/6 சொல்கிறோம். இப்போ என்னென்னா நம்ம ஒன் டைம் என்ன டீட்டெயிலில் கொடுக்குமோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷனில் போகும். அதனால் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஓடிஆர் சொல்கிறாங்க. ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு அதில் வந்து ஆதார் என்னோட லிங்க் பண்ணிக்கணும். மொபைல் நம்பர் எந்த மொபைல் நம்பரோ கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் நம்பர் ஆதார் கார்டு லிங்க் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் எடுத்துக்க போனால் அப்ளை பண்ண முடியும். அதனால் ஆதார் நம்பர் இணைக்கப்படனால ஆதார் நம்பர் போய் இணைச்சிடுங்க. இப்போ ஒரு ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் போயிட்டு நம்ம பேசிக் தகவல் மட்டும் அதில் இருக்குது. அதில் நம்ம டேட் ஆஃப் பர்த்து, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோட நம்பர்ஸு, அப்புறம் 10th மார்க் ஷீட்டோட டேட் ஆஃப் பர்த்து நம்பர், இதுதான் வந்து பேசிக் இது மாறாது. ஏன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா சர்டிஃபிகேட்டில் நீங்கள் என்ன சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்களோ அந்த டேட் ஆஃப் பர்த்து, நேமு, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கணும். அதை எல்லாமே நம்ம கரெக்ட் பண்ணி கரெக்டாக வச்சுருக்கணும். ஏன்னா நம்ம சப்போஸ் தவறு இருந்தால் அதை கரெக்ட் பண்ணி நம்ம வச்சுருந்துருக்கணும். ஏன்னா ஆல்ரெடி வந்து டிஎன்பிசி வந்து எக்ஸாம் அப்ளை பண்ணுறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ புதுசாக அப்ளை பண்ணுறவங்க கண்டிப்பாக சர்டிஃபிகேட்டில் இருக்கிற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நேம் ஒரே மாதிரி இருக்கும். 10th சர்டிஃபிகேட் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10th சர்டிஃபிகேட் மார்க் ஷீட்டில் என்ன இருக்கோ அதுதான் வந்து எல்லாத்துலேயும் வரும். அதை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுங்க. அதுதான் வந்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். இந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சில கரெக்ஷன்லாம் சொல்லியிருக்காங்க. அது மொபைல் நம்பர் வச்சு நம்ம ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரே டைம் வந்து நீங்கள் ஓடிஆர் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் 4 வந்து புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சேர்த்துருக்காங்க. அதில் ஃபாரஸ்ட் வாட்சர் என்ற டிரைவர் கூடிய வன பாதுகாப்பில் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சில வந்து இது இருக்காங்க. என்னென்னா ஆண்கள் வந்து 163 உயரமும் இருக்கணும். இளநிலையில் அது வந்து மார்பு சுற்றளவு வந்து பார்த்தீங்கன்னா 99 அந்த வந்து மூச்சு உள்வாங்கிய நிலை வந்து பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர் ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கலாம். பெண்கள் வந்து 150 சென்டிமீட்டர் இருக்கணும். மூச்சுட்டு நிலை வந்து பார்த்தீங்கன்னா 74, இது வந்து 0.5 உள்வாங்கிய நிலை இருக்கணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபாரஸ்ட் கார்டுக்கான அப்ளிகேஷன் போடும்போது எலிஜிபிலிட்டி. சப்போஸ் எங்கள் ஃபாரஸ்ட் கார்டெலாம் வேணாம் சார், நம்ம இந்த போஸ்டிங் தவிர வேறு எல்லா போஸ்டிங்னா நீங்கள் 2 அப்ளை செலெக்ஷன் பண்ண தேவையில்லை. அது ஆல்ரெடி வந்து இப்போ போஸ்டிங் செலெக்ஷன் மட்டும் சொல்லும். நீங்கள் எந்தெந்த போஸ்டிங் எலிஜிபிளோ அந்தந்த போஸ்டிங் மட்டும் கொடுக்கலாம். இதை வந்து புதுசாக தவிர நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ண சொல்ல பதவியும் ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். எல்லாமே சரியான அப்ளை பண்ணிக்கிறோமா சொல்லிட்டு அந்த பிரிண்ட் அவுட் எடுத்து பார்த்துட்டு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக சப்மிட் பண்ணுங்கள். அமௌண்ட் காசு கட்டும் போதும் கரெக்டாக காசு வந்து கரெக்டாக கட்டியிருக்காங்களா, கடைசி நேரத்தில் வந்து தயவுசெய்து அன்றைக்கி போடாதுங்க, சர்வர் பிஸியாக இருக்கலாம். அதனால் முன்னாடியே வந்து நீங்கள் என்றைக்கு இதை அப்ளை பண்ண தோணுதோ அன்றைக்கி கண்டிப்பாக அப்ளை பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனை வந்து பார்த்தீங்கன்னா திருத்த எப்படி பண்ணது. இப்போ என்னென்னா ஒன் டைம் பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதேனும் மாற்றங்கள் இருப்பின் அதை தேர்வர் இணைய வழியாக விண்ணப்பத்தினை சமர்ப்பிக்க முன்னதாகவே சரி செய்து விட வேண்டும். ஏன்னா உங்களுக்கு ஆன்லைனில் அப்ளிகேஷன் சமர்ப்பித்து முன்னாடியே வந்து அந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் வந்து நீங்கள் கரெக்ஷன் பண்ணிடணும். அதில் வந்து ஒரு முறை பதிவில் உள்ள விவரங்களை தானாகவே போட்டித் தேர்வுக்கு அது நீங்கள் ஓடிஆரில் என்ன வச்சுருக்கீங்களோ அது வந்து பார்த்தீங்கன்னா தானாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் அப்ளை பண்ண குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் போயிடும். அதனால் நீங்கள் என்னென்னா இணையதளவில் அப்ளை பண்ணும்போது அதில் என்ன பண்ணுவாங்க, கரெக்டாக ஒரு டைம் வந்து நீங்கள் அதை வந்து கரெக்டாக பார்த்துட்டு தான் நீங்கள் அப்ளிகேஷன் பண்ணணும். ஓடிஆர் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன். அதனால் புதுசாக பண்ணுறவங்க தான் கொஞ்சம் புதுசாக இருக்கும். ஆல்ரெடி எக்ஸாம் அப்ளை பண்ணியிருக்கிறவங்க வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது, அவங்க எல்லாமே கரெக்டாக தான் போட்டிருப்பாங்க. அதனால் புதுசாக அப்ளை பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த செக்கிங்லாம் கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் டேட்டா பார்த்து எல்லாமே கரெக்டாக இருக்கணும், அதை தான் சொல்லியிருப்பாங்க. அதில் என்ன பண்ண எல்லாமே வந்து உங்களுக்கு டிஎன்பிசியில் உங்களுக்கு சொல்கிறாங்க எப்படி ஃபில்லப் பண்ணணும் சொல்லி எல்லா டீட்டெயிலுமே டிஎன்பிசியில் கொடுத்துருக்காங்க. வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். எனவே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு உரிய விண்ணப்ப முறை நடைமுறைக்கு பின் நிராகரிக்கப்படலாம். சப்போஸ் தவறாக என்ன பண்ணியிருந்தால் கண்டிப்பாக உங்களோட விண்ணப்பம் வந்து நிராகரிக்கப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் சமர்ப்பிச்சிடணும். எல்லாம் செக் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து பார்த்துட்டு கரெக்டாக இருக்கா அப்படி சொல்லிட்டு பார்த்தா நீங்கள் சப்மிட் பண்ணணும். அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், அப்ளிகேஷன் போடும்போது நீங்கள் ஆன்லைனில் ப்ரௌஸ் சென்டர் அப்ளை பண்ணும்போது நீங்கள் பக்கத்தில் உட்காந்து கரெக்டாக எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக போடுறாங்களான்னு பார்த்துட்டு, ஏன்னா நான் இந்த டீட்டெயில் தான் கொடுத்தேன், அப்ளை பண்ணுற இடத்துல வந்து தப்பாக போட்டுட்டாங்க எங்களுக்கு தெரியாது, நீங்கள் இப்போ அந்த இடத்துல சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் தான் வந்து பொறுப்பு. உங்கள் அப்ளிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் தான் பொறுப்பு. அதனால் நீங்கள் கூடவே உட்காந்து கரெக்டாக டேட்டாலாம் ஃபில் பண்ணுறாங்களா செக் பண்ணி பார்த்துட்டு நம்பர்லாம் எல்லாம் கரெக்டாக போடுறாங்களா பார்த்துட்டு நீங்கள் தான் வந்து பொறுப்பாகிடுவீங்க. அதனால் கண்டிப்பாக நீங்கள் தான் செக் பண்ணிக்கணும். அதனால் அப்போ தமிழ்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பம் தப்பாகிடுச்சுன்னா நேரடி போட்டால் வந்து கண்டிப்பாக யாருமே எதுவும் பண்ண முடியாது. அதனால் எல்லா சர்டிஃபிகேட்டும் எடுத்துகிட்டு போயிடுங்க. சர்டிஃபிகேட் நீங்கள் என்ன முடிச்சிருக்கிறீங்க
எல்லாமே நீங்கள் வந்து அப்லோட் பண்ணலாம். அதை பற்றி எந்த தவறு கிடையாது. ஏன்னா வந்து சில பேர் 10th குவாலிஃபிகேஷன் 10th மட்டுமே போடுவாங்க, மற்ற டிகிரிலாம் போடாத விட்டுறலாம். அதனால் அதெல்லாம் கிடையாது. எல்லா எக்ஸாம் எல்லாம் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அது எல்லாமே இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.